வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். இந்த கோகோ ஃபிஷிங் வச்சு தான் மீன் பிடிக்க போறோம். வாங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 2 கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? இந்தாண்ட தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது. சரி சரி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு பேப்பர். அழுத்தி அழுத்தி விளையாடுவோம்ல. ஆமா, கிஷோருக்கு இந்த பேப்பர் வந்தாலே குஷி ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்ட்டா கொடுக்காம அப்படியே நம்மளுக்கு செட் பண்ணி. ஆமா ஆமா, பெரிய ஃபிஷ் சின்ன ஃபிஷ்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க சின்ன ஃபிஷ்ஷஸ் இது வந்து மேல வந்து நம்ம அடுக்கி வைக்கணும். இது பாத்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் தூண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வந்து ஃபிஷிங் ராட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க செமையா இருக்குல்ல. இப்போ வாங்க இங்க பாருங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க செமையா இருக்குல்ல. நம்ம வந்து பேட்டரி போட்டு இங்க ஆன் பண்ணோம். இங்க பாருங்க அவங்களே பேட்டரி கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளே ஆகும். இது வந்து ஓடிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த தூண்டல் வச்சு இப்படி வந்து எடுக்கணும். பாருங்க என்னது மேக்னெட் ஒண்ணே தான் வந்திருக்கு. மேக்னெட் ஒண்ணே வந்திருக்கா? இல்லை 2 இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். நைட்டில் வந்து செமையாக இருக்கும். இது பாருங்க ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரொட்டேட் ஆகுது, தெரியுதுங்களா? இது வந்து சின்ன மீன்லாம் வைக்கிறோம்ல அதுக்கு. இது வந்து பெரிய மீனுக்கு. இங்கே பாருங்க இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து 2மே சுற்றுது. நீங்களே பாருங்களேன். நல்லா வச்சு பார்க்கலாமா? வெயிட் பண்ணி கிஷோரே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சின்னதெல்லாம் வந்து சின்ன ஃபிஷஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுலாங்களா? கண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து குத்துருக்காங்க. நிறைய வந்து இதாயிருக்கு. சரி வா இப்போ வந்து அடுக்கி வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்க கவுண்ட் பண்ணலாம். இதில் வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் தான் வந்து ஒட்டணும். இது பாருங்க. நானும் ஒட்டிட்டேன். இதுக்கு தான் ஒட்டலை. இந்த இது இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சிடலாம். அது வந்து வாயை க்ளோஸ் பண்ணி இதாகும். ஆடிட்டே இருக்குமா? அப்படிதான் அங்கே பாரு வாய் ஓப்பன் ஆச்சா. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம். இப்போ வந்து பெருசு பிரி வந்து தூண்டில் வந்து பிரி பார்க்கலாம். அந்த ரப்பர் பேண்டு நம்மளுக்கு இன்னும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பிரிச்சாச்சு. இங்கே பாருங்க நிறையா வந்து பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாங்க அடுக்கிடலாங்களா? இங்கே பாருங்க. உங்களுக்கு என்ன தூண்டில் வேணும்? எனக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் ஒன்று வேணும், ப்ளூ ஒன்று வேணும். இப்போ பாருங்க நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம். ஒவ்வொரு கேப் வந்து விட்டு அடுக்கி வச்சிடலாம். அப்போதான் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா பெருசா வந்து இருக்கு இல்லைங்களா? வெறும் செமையா இருக்கு. இந்த மாதிரி நான் பெருசு பார்த்தது இல்லை. ஆனால் சின்னது வந்து வாங்கி நாங்கள் விளாண்டுருக்கோம். ஆனால் இது பெருசா இருந்துச்சா, சரி வாங்க வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ வாங்க ஆன் பண்ணலாம். இது வந்து வாயை திறக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? என்ன கிஷோரு? இது சிக்கல் போட்டுக்குச்சு. இது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இரு ஃபர்ஸ்ட் வந்து ஆன். இதுவும் பாருங்க வாயை திறக்குது. நம்ம இது தூண்டல் விடும்போது அது அப்படியே வந்து பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுதுங்களா? அதான் இங்கே பாருங்க நான் ஒன்று எடுத்துட்டேன்னா இது வந்து அந்த பல்லுக்குள்ள வந்து சிக்கிக்கும். அதனால நம்ம வந்து அந்த தூண்டில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய மீனில் பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. சின்ன மீனில் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? இப்போ வந்து யார் அதிக மீன் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. கிஷோர் வந்து சின்ன பையனால அவனுக்கு வந்து இது கொடுத்துடலாம். 10 வந்து சீக்கிரமாக பிடிக்கிறானான்னு பார்க்கலாம். நம்ம வந்து 16 பிடிக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வின்னு பார்க்கலாங்களா? இப்போ வாங்க. கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும். பரவாயில்ல கிஷோரு, யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க? இது என்ன இப்படி போயிட்டே இருக்கும். நான் 16 பிடிக்கணும், நீ 10 தானே பிடிக்க போற. இதில் என்ன கவலை? என்னது? இங்கே பாருங்க ஒவ்வொரு மீன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இங்கே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து விளையாடும்போது இப்படி பண்ணிக்கலாமா? என்னது இப்படியே வச்சு இப்படி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். சரி இப்போ வாங்க சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாமா? நான் வந்து ப்ளூ கலர். 3 2 1 ஸ்டார்ட். எங்கடா ஃபர்ஸ்ட் கிஷோர் பிடிச்சிட்டா. என்ன என்னால பிடிக்க முடியல. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எனக்கு கிஷோர் பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கான்.
நான் இந்தாண்ட பிடிக்கிறேன். என்ன வாய்க்குள்ள கிஷோர் ஐயோ என்ன வாய்க்குள்ள விட்டுட்டு இருந்தேன். அது என்னால பிடிக்க முடியல. இங்க பாருங்களேன் அப்படியே போயிட்டே இருக்கு. ஐயோ போட்டா கிஷோர் பிடிச்சிருவான். அப்படி பண்ண கூடாது. கிஷோர் சீட்டிங் பண்றா. இப்படி பண்ணு. என்னால பிடிக்கலையா? நான் பிடிச்சிட்டு போயிருச்சு. இருங்க நான் வந்து பிடிக்கிறேன். என்ன இது என்னால கிஷோர் என்ன இவ்வளவு பிடிச்சிட்டா? இருங்க லாஸ்ட். ஐயோ கிஷோருக்கு இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. என்ன பிடிக்க முடியல. நான் பிடிக்கிறா. கிஷோரும் பாத்தீங்கன்னா இது வந்து பிடிக்கிறான். ஐயோ பிடிக்க முடியல. இது இந்தாண்ட வச்சு வைக்கலாம். என்ன இது வாய் ஓபன். பிடிக்க கூடாது. அத நீ ஜெயிச்சிட்டியா? இது பிடி பார்க்கலாம். பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்னால பிடிக்க முடியலையே. என்னடி அப்படியே வச்சிட. கிஷோர் ஜெயிச்சிட்டா. நான் ஜெயிப்பேன்னு பார்த்தா இது பாருங்க வாய் ஓப்பன் ஆகி போறதுனால என்னால பிடிக்க முடியல. பாருங்க இது வந்து பெரியவங்களுக்குலாம் வந்து டாஸ்கா கொடுக்கலாம் போல. நான் வந்து இப்படி பிடிச்சு பார்க்கறேன். இப்படி மாட்டி எடுக்கணும். நீங்க மட்டும் ஒண்ணு வந்து நான் பிடிச்சிட்டேன். நீங்க மட்டும் பண்ணீங்க நானும் பண்ணுவேன். என்னது? சரி நீயே பிடிக்கிறியா? இந்த பெரிய மீன்ல யார் அதிகமா பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா? மீன் பிடிக்கவே முடியலங்க. ரொம்ப அப்படியே ஃபாஸ்டா போகுது. வாய் ஓப்பன். பாருங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்ட். நான் ஒண்ணு பிடிச்சிட்டேன். இது வந்து இப்படி கை பிடிக்கும் போதுதான் பிடிக்க முடியுது. ஏன்னா இதுல வந்து மேக்னெட் இல்ல. அதனால வந்து இதா இருக்கு. மேக்னெட் இருந்துச்சுன்னா இந்நேரம் நிறைய பிடிச்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா 3 பிடிச்சிருக்கோம். கிஷோர் ரெட்டுக்கே வந்து ட்ரை பண்றான். கீழே விழுந்துருச்சு. எனக்கு ரெட் கலர் வரும் பார்த்தா வர மாட்டேங்குது. என்ன இது? ரெட் கலர் புடிச்சே. என்ன நீ பிடிச்சிட்டே இருக்க? என்னால பிடிக்க முடியல. இரு நீங்களும் 2 நானும் 2. இரு நான் வந்து 3 பிடிச்சிருக்கேன். நீ எத்தனை பிடிச்சிருக்க? வாய் திறக்கவே மாட்டேங்குது. கிஷோர் வந்து ரெடி ட்ரை பண்றான். நான் 2 பர்பிள் பிடிச்சிருக்கேன். ஒரு ப்ளூ அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன். நான் தான் இப்போ வந்து லீடிங்ல இருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டேன். கிஷோர் ஜெயிச்சனால கிஷோருக்கு வந்து இதையே நாங்க கிஃப்டா கொடுத்துட்டோம். கிஷோருக்கு வந்து ரொம்ப ஜாலி. பாத்தீங்களா சம்மர் லீவ்ல சூப்பரா பிடிப்பார். வந்து ஆத்துக்கெல்லாம் போய் வந்து மீன் பிடிக்க முடியாது. என்னது கிஷோரு? இங்க பாருங்க கிஷோர் வந்து தூண்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஆத்துக்கு போய் நம்மளால மீன்லாம் பிடிக்க முடியாது. பரவாயில்ல கிஷோர் வந்து இதை வச்சே வந்து விளையாண்டுப்பான். சம்மர் லீவ்ல அவனுக்கு வந்து எந்த ஒரு பொம்மையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாயிட்டா இல்லை, சின்ன சின்ன பொம்மைங்க தான் இருக்கு. அதனால வந்து கிஷோருக்கு வந்து இதை நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். கிஷோர் வந்து அதுலேயும் வந்து வின் பண்ணிட்டான். நான் இவனுக்கு தான் வாங்கியிருந்தேன். சேலஞ்சிலையும் வந்து கிஷோர் வின் பண்ணிட்டா. இந்த கோகோ ஃபிஷிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். Thank you. Bye bye. See you back.